அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு செவ்வாயின் சூட்சும பலன்கள் பகுதி 1. லக்னத்தை வைத்து நம்ம பலன் சொல்கின்ற மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் வைத்து நம்ம பலன் சொல்ல தெரியணும். ஒரு கிரகம் எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறது, எந்த கிரகத்தை பார்க்கிறது, எந்த கிரகத்துடன் பரிவர்த்தனையில் உள்ளது, அந்த கிரகம் நிற்கும் இடம் நட்பு வீடா அல்லது பகை வீடா, அது லக்னத்திற்கு எத்தனையாவது பாவத்தில் உள்ளது, அந்த கிரகம் பலமாக உள்ளதா அல்லது பலவீனமாக உள்ளதா, அந்த கிரகத்திற்கு பாவ கிரகங்கள் ஏதாவது தொடர்பு உள்ளதா, அந்த கிரகம் ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமா அல்லது அந்த கிரகம் ஜாதகருக்கு தீமை செய்யக்கூடிய கிரகமா, அந்த கிரகம் எந்த சாரத்தில் உள்ளது, அது திரிசூன்ய சாரமா, அவயோகி சாரமா, முடக்கு நட்சத்திர சாரமா, வேதகன் சாரமா, பணப்பகை சாரமா, வைநாசிகம் சாரமா, அபிஜித் நட்சத்திர சாரமா, புஷ்கராம்சம் சாரமா, இந்த மாதிரி அந்த கிரகத்தை தீவிரமாக ஆய்வு செய்யணும். அதன் பிறகு அந்த கிரகத்தின் பார்வை மூலமாகவும் ஆய்வு செய்யணும். அப்போதான் நீங்கள் சொல்கின்ற பலன் மிக துல்லியமாக இருக்கும். இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்க கிரகம் செவ்வாய். செவ்வாய் வைத்து தான் இன்னைக்கு சூட்சும பலன்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள் போவோம். செவ்வாயின் சூட்சும பலன்களை பார்ப்போம். ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2 நீச செவ்வாயுடன் சனி இருப்பதால் ஜாதகருக்கு சொத்த பல் இருக்கும். அடுத்து காற்று ராசியில் லக்னமும் லக்னாதிபதியும் இருந்தால் ஜாதகர்கிட்ட எந்த ரகசியமும் தங்காது. ஓகே. அடுத்து 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் கடன் உண்டு, சொத்து பிரச்சனையும் உண்டு, குடும்பத்தில் பணம் தங்காது, குடும்பத்திலேயே எதிரிகள் உண்டு, ஜாதகர் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது. அதனால் ஜாதகருடைய குடும்பத்தில் எளிதில் அவமானம் ஏற்படும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 12 சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் ஜாதகருக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. நாளைக்கு முக்கியமான வேலை எதுவோ அதை முதலில் சிந்தித்த பிறகுதான் நிம்மதியாக தூங்குவார். ஜாதகருக்கு கால் வலி ஏற்படும், கால் பாதத்தில் வலி ஏற்படும். மேலும் லக்னாதிபதி மகர ராசியில் இருப்பதால் ஜாதகர் ஒரு கடின உழைப்பாளி. அடுத்து சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று சனி பார்வை 2ஆம் இடத்திற்கு இருப்பதால் ஜாதகருடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம் என்று அர்த்தம். ஜாதகருடைய உழைப்பு அதிகம், ஆனால் ஊதியம் குறைவாக வாங்கக்கூடிய நபர். குடும்பத்தில் பணம் தங்காது. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கடக ராசி பாதிக்கப்பட்டுள்ளது. சனி பார்வை மூலமாக 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் பார்வை மூலமாக 4ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் லக்னாதிபதியும் தொடர்பு இருப்பதால் ஜாதகர் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது. ஜாதகரும் தாயாரும் இருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார்கள். ஜாதகருடைய சொந்தக்காரங்க முன்வந்து ஜாதகருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. தாய் வழி உறவு மூலமாக ஜாதகருக்கு எந்த நன்மையும் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. மாரகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்து பாதகாதிபதி சாரத்தில் இருப்பதால் அதிக தீய பலனை தரும். ஆனால் அந்த ராசி திரிசூன்யம் அடைவதால் ஜாதகருக்கு அதிக நற்பலனை தரும். லக்னாதிபதி உச்சமடையும் வீட்டில் செவ்வாயுடைய 8ஆம் பார்வை இருப்பதால், அது லக்னத்திற்கு 6ஆம் இடமாக இருப்பதால் ஜாதகருக்கு பெரிய நிறுவனத்தில் இருந்து எளிதில் வேலை கிடைக்கும், பெரிய சம்பளமும் கிடைக்கும். மேலும் திரிசூன்ய அதிபதி மறைவு ஸ்தானத்தில் தனித்து இருந்தால் நன்மை,
திரிசூன்ய அதிபதி மறைவு ஸ்தானத்தை பார்த்தால் அதைவிட பெரிய நன்மை. சூரியனுடைய பார்வை 6ஆம் இடத்திற்கு இருப்பதால் நிரந்தர வருமானம் உண்டு. ஜாதகருக்கு வாழ்நாள் முழுவதும் பண பிரச்சனை இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சனி பார்வையும் செவ்வாயுடைய 8ஆம் பார்வையும் 8ல் இருப்பதால் இதில் லக்னமும் லக்னாதிபதியும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருடைய வாழ்க்கை துணையுடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம். மேலும் லக்னமும் லக்னாதிபதியும் காற்று ராசியில் இருப்பதால் ஜாதகர்கிட்ட எந்த ரகசியமும் தங்காது. மேலும் லக்னாதிபதி புதன் 2ஆம் அதிபதியுடன் சேர்ந்து லக்னத்தில் இருப்பதால் ஜாதகர் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் என்று அர்த்தம். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.